வணக்கம் நண்பர்களே. இந்திய அணி ஆசிய கோப்பைக்கான 15 பேர் கொண்ட அணியை அறிவிச்சிருக்காங்க. 15 பேர் கொண்ட அணியில ஸ்ரேயஸ் ஐயர், வாஷிங்டன் சுந்தர், சாய் சுதர்சன், ஜெய்ஸ்வால் இவங்க 4 பேருமே இடம்பெறாது கேள்விக்குறியாக தான் இருந்தது. இதுல சாய் சுதர்சனும் வாஷிங்டன் சுந்தர் கூட ஓகே அடுத்த போட்டியில அடுத்த சீரியஸ்க்காக வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு வெயிட் பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனா ஸ்ரேயஸ் ஐயரையும் ஜெய்ஸ்வாலையும் எடுக்காது மிகவும் கடுமையான விமர்சனங்களை தேர்வுக்குழு சந்திச்சிட்டு இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்காது மிகவும் தப்பா இருக்கு. ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் விமர்சனத்தை சந்திச்சிட்டு இருக்காங்க நம்ம தேர்வுக்குழு. ஸ்ரேயஸ் ஐயர் என்னங்க பண்ணல? நம்ம ஐபிஎல்ல போன வருஷத்துக்கு வருஷம் ஐபிஎல்ல கப் அடிச்சு கொடுத்தாரு. போன வருஷம் ஃபைனல் வரைக்கும் போயிருந்தாரு. அது மட்டும் இல்லாம எங்கெல்லாம் ரன் அதிகமா அடிக்கணுமோ அங்கெல்லாம் அதிரடியாகவும் ஆடினாரு, எங்கெல்லாம் பொறுமையா ஆடணுமோ அங்க நிதானமாகவும் ஆடி அணியை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனாரு ஸ்ரேயஸ் ஐயர். அப்படியாப்பட்ட மிடில் ஆர்டரை நீங்க யூஸ் பண்ணாம அதிரடிக்கு மட்டுமே 2020ல எடுத்து வச்சிருக்கிற சிவம் தூபே, ரிங்கு சிங், ஹார்திக் பாண்டியா, ஜித்தேஷ் சர்மா இவங்களை நம்பி எந்த அளவுக்கு இறங்குறீங்கன்னு தெரியல. அவங்களாம் நல்ல பிளேயர் தான், ஆனா அவங்களோட ஒரு படி ஸ்ரேயஸ் ஐயர் எப்பயுமே மேலதாங்க. அவர் ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாகவும் இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் நீங்க கேப்டன்சிக்காக ஹார்திக் பாண்டியாட்ட இருந்து வைஸ் கேப்டன் எடுத்து கில்லு கொடுத்துருக்கீங்க. கில்ல ஃபியூச்சர் கேப்டனா மாத்துறதுக்காக இந்த பிளான் போட்டிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் கில்லு நீங்க வைஸ் கேப்டனா கொடுத்துருக்கீங்கன்னா அபிஷேக் சர்மாவோட சஞ்சு சாம்சனோட நிலைமை என்ன ஆகும்? அபிஷேக் சர்மாவோட சஞ்சு சாம்சன் இறங்கி நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. ஆனா நீங்க கில்ல எந்த இடத்துல இருப்பீங்க? கில்ல ஓப்பனிங் இருக்குனீங்கன்னா அங்க சஞ்சு சாம்சன் ஓரங்கட்டப்படுவாரு. சஞ்சு சாம்சன் ஒன் டவுன் இறங்க முடியாது. ஏன்டா அந்த இடத்துல திலக் வர்மா 2 செஞ்சுரி போட்டுட்டு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் 4வது இடத்துல இறங்கிடுவாரு. 5வது இடத்துல பாத்தீங்கன்னா சிவம் தூபே இருப்பாரு, ரிங்கு சிங் இருப்பாரு, ஹார்திக் பாண்டியா இருப்பாரு. இவங்க 3 பேர்ல யார வேணா இறக்கலாம். இல்ல ஜித்தேஷ் சர்மா கூட நீங்க இறக்கிக்கலாம். இல்ல ஜித்தேஷ் சர்மா வெளில வச்சுட்டு சஞ்சு சாம்சன் 5ஆவதா இருக்குனீங்கன்னா அவர் ஓப்பனிங்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த பர்ஃபார்மன்ஸ் கீழே அவரு கிடைக்கிற அந்த 30 பால் இல்ல 20 பால் அந்த 10 பால்ல அவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்டா ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக அவர் ஓப்பனிங்ல தான் இறங்கி விளையாடிட்டு இருக்காரு. எது எப்படியோங்க ஸ்ரேயஸ் ஐயருக்கு இழைக்கப்படுறது மிகப்பெரிய அநீதி. இது ஸ்ரேயஸ் ஐயருக்கு மிகப்பெரிய இழப்பான்னு தெரியல. இந்திய அணிக்கு மிகப்பெரிய இழப்பா இருக்க போகுது. இது இந்தியாவோட கிரிக்கெட்டுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு வித்துடுன்றது இக்கட்டமான உண்மை. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.